வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த வருட ஆரம்பத்தில் கொழும்பு புறநகரில் மின்சார ரயில் சேவை. ஹோட்டல் குளியலறை காணொளி பதிவு வழக்கு. இலங்கையின் 19 வயதுக்குட்பட்ட தேசிய கிரிக்கெட் அணியின் 2 வீரர்கள் கைது. சுரேஷ் சாலே சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் ஆஜர். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜிப்சத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மஞ்சள். பாடசாலை மாணவிகளுடன் அதிசொகுசு காருக்குள் சிக்கிய ஆசிரியர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள். கேகாலையில் சட்டவிரோத மான் பதப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் 2 ஹோட்டல் மேலாளர்கள் கைது. ஹட்டனில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து, ஒருவர் பலி என தகவல், பலர் கவலைக்கிடம். மின்னேரியா காவல் நிலையத்தையே உலுக்கிய மோதல், காவலர் இருவருக்கிடையே முற்றிய வாக்குவாதம். குடிநீர் போத்தலை அதிக விலைக்கு விற்ற ஹோட்டலுக்கு அபராதம். சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்ற கொழும்பு வணிகரும் சிக்கினார். யாழில் வீதியில் கிடந்த தங்க நகை உரியவரிடம் ஒப்படைத்த நபருக்கு குவியும் பாராட்டு. சபைக்கு நடுவே வாய்க்கு பூட்டு போட்ட உறுப்பினர். ஹட்டன் நகரசபை கூட்டத்தில் சர்ச்சை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்திற்கு இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி பகிரங்க பதிலடி. ரணிலின் வெளிநாட்டு பயண விவகாரம். போதுமான ஆதாரங்கள் உள்ளன, ஏன் தாமதம்? சட்டமா அதிபரிடம் நீதவான் கேள்வி. அமைச்சர் சந்திரசேகர் முன்னணி நிறுவனங்களுடன் டென்மார்க்கில் பேச்சுவார்த்தை. தோல்வியை சந்திக்கும் விஜய், மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் திமுக. கருத்து கணிப்பு வெளியாகியது. உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும், அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்திய பரிசோதனையை செய்யுமாறு எச்சரிக்கை. தொலைபேசியில் தொல்லை கொடுத்தால் அபராதம், பொதுமக்களுக்கு போலீசாரின் தகவல். கோதுமை மா விலை அதிகரிப்பு. ஒரே நாளில் 21 மாவட்டங்களில் பேரணிகள். மே தினத்தில் புதிய வரலாறு படைக்கும் என்பிபி டில்வின் சில்வா தெரிவிப்பு. கொழும்பு புறநகர் பகுதிகளில் ரயில்வே சேவையை புதிய வடிவில் முன்னெடுப்பது மற்றும் அதற்கான திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இக்கலந்துரையாடலில் கொழும்பு புறநகர் ரயில்வே திட்டம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் களனிவழி ரயில் பாதையில் மருதானையிலிருந்து மாகும்பெர வரையிலும், பிரதான ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து ராகம வரையிலும், கரையோர ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பாணாந்துறை வரை முதலாவது கட்டமாக செயற்படுத்த உத்தேசிக்க இதற்கான நிதி வசதிகளை பெற்றுக் கொள்வது மற்றும் திட்ட அமுலாக்கத்தின் போது எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள ரயில் சேவைக்கு இணையாக மின்சார ரயில் சேவைகளை முன்னெடுப்பது, தற்போதைய அகல பாதைகளுக்கு பதிலாக நியம பாதைகளாக ரயில் தண்டவாளங்களை புனரமைப்பது உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நரேன்பிட்டவில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் பெண்களை ரகசியமாக படம் பிடித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இலங்கையின் 19 வயதுக்குட்பட்ட தேசிய கிரிக்கெட் அணியை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஒரு தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த பல பெண் மருத்துவர்கள் தங்கள் அறைகளில் குளித்துக் கொண்டிருந்த போது கைபேசிகள் மூலம் படம் பிடிக்கப்பட்டதாக புகார் அளித்ததை தொடர்ந்து சந்தேக நபர்கள் காவலில் எடுக்கப்பட்டனர். அந்த பதிவுகளில் ஏதேனும் இணையத்தில் பகிரப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் புலனாய்வாளர்கள் தற்போது விசாரித்து வருகின்றனர். சந்தேக நபர்கள் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தலா ரூபாய் 5 லட்சம் தனிநபர் பிணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நரேன்பிட்ட காவல்துறையினரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலே நேற்று காலை கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரியின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சுரேஷ் சாலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் உடல்நலக் குறைவு பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளதாக அவரது சட்டத்திறனிகள் முன்வைத்த கருத்து தொடர்பில் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவுக்கு அமைய அவர் சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுங்க வருவாய் பணிப்படையின் அதிகாரிகள் நேற்றைய தினம் ஒரு கடத்தல் முயற்சி நடவடிக்கையை முறியடித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜிப்சம் சாந்துக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மொத்தம் 2580 கிலோ மஞ்சள் தூள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்க வருவாய் பிரிவின் ஒரு ஆய்வின் போது இதனை கண்டுபிடித்து உள்ளூர் சந்தையில் பொருட்கள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுத்துள்ளனர். கம்பகாவில் பாடசாலை மாணவியுடன் முறையற்ற வகையில் செயற்பட்ட ஆசிரியர் அதிசொகுசு கார் ஒன்றுக்குள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். லக்கல, பக்கமுன மற்றும் நாவல ஆகிய பகுதிகளில் பிரபலமான தனியார் வகுப்பு நடத்தும் ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு குறித்த ஆசிரியரை மாணவி ஒருவரின் தந்தை தாக்கியதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை விசாரிக்கும் போதே இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாணவி வழங்கிய வாக்குமூலத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சந்தேக நபர் மற்றும் மாணவியின் கையடக்க தொலைபேசிகளை பரிசோதனைக்கு போலீசார் உட்படுத்தியிருந்தனர். இதன்போது
மாணவியின் முறையற்ற புகைப்படங்கள் ஆசிரியருடன் பரிமாறப்பட்டமை உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருந்தன. போலீஸ் விசாரணைகளின் போது சந்தேக நபரான ஆசிரியர் மாணவிகளை தனது சொகுசு காரில் நக்கிள்ஸ் பகுதி மற்றும் மலை உச்சிகளில் அமைந்துள்ள காட்சி மையங்களுக்கு அழைத்து சென்று அந்த வாகனங்களுக்குள்ளேயே அவர்களுடன் முறையற்ற உறவில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான ஆசிரியர் வேறு மாணவிகளுடன் சீண்டலில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கேகாலை மாவட்டத்தில் உள்ள தங்களது விடுதிகளில் மான் தலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டதை அடுத்து 2 விடுதி மேலாளர்களை வனவிலங்கு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் கூற்றுப்படி ஏப்ரல் 25 அன்று கொம்புகளுடன் கூடிய மான் மண்டையோடுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் புலத்கொகுப்பிட்டிய வனவிலங்கு அலுவலக அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் சோதனை நடத்திய போதே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஹட்டன் டிக்கோயா பிரதான வீதியில் பட்டல்கல பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தானது நேற்றைய தினம் பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. டயகமவிலிருந்து போடைஸ் வழியாக ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 25 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. படுகாயமடைந்தவர்களுள் 2 மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்தவர்களில் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மின்னேறிய காவல் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாக நடந்த கடுமையான மோதலால் ஒட்டுமொத்த காவல்துறையும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. பணியின் போது ஒரு காவல் ஆய்வாளருக்கும் இன்னும் ஒரு காவலருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் வன்முறை சண்டையாக முற்றியுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஆய்வாளர் ஜெயந்திபுரம் மருத்துவமனையிலும் காவலர் ஹிங்குரகொட மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னணியில் ஒரு கடன் தொடர்பான பிரச்சினை காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறித்த காவலரிடம் பெற்றுக்கொண்ட கடனை திருப்பி செலுத்தாது குறித்த ஆய்வாளர் இழுத்தடிப்பு செய்துள்ளார். இந்த விவகாரமே மிக குறுகிய நேரத்தில் கடுமையான வாக்குவாதமாக மாறியுள்ளது. மேலும் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர் மீது உயர் அதிகாரிகளால் ஒழுங்கு நடவடிக்கை விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஹட்டன் டிக்கோயா நகர சபையில் கடந்த திங்கட்கிழமை 27ஆம் தேதி நடைபெற்ற மாதாந்த அமர்வு கடுமையான பதட்ட நிலையை எட்டியிருந்தது. கடந்த மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தின் சபை அறிக்கை தொடர்பான சர்ச்சை காரணமாக கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியான அமர்வே மீண்டும் நடத்தப்பட்டுள்ளது. கூட்டம் தொடங்கியவுடன் ஆளும் கட்சி உறுப்பினர் வைத்தியர் தர்மபிரிய சபை அறிக்கை குறித்து எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்காது சபையின் அனுமதியை பெற்று வெளியேறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் நகரசபை தலைவரும் உறுப்பினருமான வைத்தியர் அழகமுத்து நந்தகுமார் சபை அறிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்துள்ளார். அவரை தொடர்ந்து சபை அறிக்கையை அங்கீகரிக்க மறுத்த மேலும் சில உறுப்பினர்களும் சபையிலிருந்து வெளியேறியிருந்தனர். இதுகுறித்து விளக்கமளித்த நகர மேயர் அசோக கருணாரத்ன சபை அறிக்கை என்பது நடைபெற்ற விடயங்களின் சுருக்கமே அன்றி ஒவ்வொரு சொல்லையும் உள்ளடக்கிய ஆவணம் அல்ல. அறிக்கையில் 3 விடயங்களை மாத்திரமே திருத்த வேண்டியிருந்தது. உறுப்பினர்கள் இவ்வாறு வெளியேறுவது பிரதேசத்தின் அபிவிருத்தி பணிகளை தாமதப்படுத்தும் என தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் 9 உறுப்பினர்கள் வெளியேறிய போதிலும் சபை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தேவையான கோரம் இருந்தமையினால் நகர சபை மேயர் உட்பட ஆளும் கட்சியின் 4 உறுப்பினர்களுடன் சபை நடவடிக்கைகள் சட்டபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டன. இந்த இழுபறிக்கு மத்தியில் சுயேட்சை குழுவை சேர்ந்த நகரசபை உறுப்பினர் கேசவமூர்த்தி நகரசபை மேயரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது வாயில் பிளாஸ்டர் ஒட்டி சபைக்குள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். சபையில் தமக்கு கருத்து தெரிவிக்கும் உரிமை மறுக்கப்படுவதை அடையாளப்படுத்தும் விதமாக அவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார். இதேவேளை கூட்டம் நிறைவடையும் வரை சபையில் பெரும் பதட்டம் நிலவியதுடன் சபை அறிக்கை தொடர்பான சிக்கல் தீர்க்கப்படாமலேயே தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காலாவதியான குடிநீர் போத்தல்களை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த ஹோட்டலுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு தம்புள்ளை நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் 5,10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் மாத்தளை மாவட்ட அலுவலக அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த மோசடி கண்டறியப்பட்டுள்ளது. இதன்போது 70 ரூபாய் என்ற அதிகபட்ச சில்லறை விலை கொண்ட குடிநீர் போத்தல் ஒன்றை குறித்த ஹோட்டல் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் சம்பா அரிசியை விற்ற குற்றத்தை ஒப்புக்கொண்ட கொழும்பு 11 உள்ள ஒரு வணிகருக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் ரூபாய் 2 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. கொழும்பு 5வது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு கடையில் நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபை கடந்த 28ஆம் தேதி நடத்திய சோதனையை தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதிகபட்ச சில்லறை விலையின் கீழ் 1 கிலோ ரூபாய் 240 என விலை நிர்ணயிக்கப்பட்ட 5 கிலோ சம்பா அரிசி பொட்டலத்தை 1 கிலோ ரூபாய் 285 வசூலித்து ரூபாய்
ரூபாய் 1425க்கு அந்த வணிகர் விற்றதை நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபை உறுதி செய்தது. குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதவான் ரூபாய் 2 லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத முயற்சி குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்திற்கு இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி பகிரங்கமாக பதிலடி கொடுத்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றால் வெறும் 2 நிமிடங்களில் இத்தாலியை தகர்த்துவிடும் என டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்த மெலோனி, உலகில் தற்போது 9 நாடுகள் அணு ஆயுதங்கள் கொண்டுள்ள போதிலும் வரலாற்றில் போர்க்காலத்தில் அதனை பயன்படுத்திய ஒரே நாடு அமெரிக்கா மட்டும் என்பதை சுட்டிக்காட்டினார். ஈரானை காட்டி அச்சுறுத்துவதை விட அணு ஆயுதங்கள் பயன்படுத்திய வரலாற்றை கொண்ட நாடே உலகிற்கு பெரும் பாடம் என அவர் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார். தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இங்கிலாந்தின் வொல்வர்ஹாம்ப்டனுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அரசு பணம் பயன்படுத்தியதாக கூறப்படும் விவகாரத்தில் அவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் உள்ளதாக கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் ஏன் தாமதம் ஏற்படுகிறது என்பது குறித்து சட்டமா அதிபரிடம் இதன்போது நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளார். 2023ஆம் ஆண்டு தனது பிரத்யேக பயணமான இங்கிலாந்தின் வொல்வர்ஹாம்ப்டன் நகரத்திற்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி அந்த பயணத்திற்காக அரசு பணம் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை விரைவாக முடிக்குமாறு விசாரணை அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டதுடன் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதில் ஏற்பட்ட தாமதத்திற்கான காரணங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் மீண்டும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கட்சி ஆட்சி அமைக்க உள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் உறுதிப்படுத்துகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகள் எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி வெளியாக உள்ளன. இதேவேளை பெரும்பாலான கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தமிழகத்தில் மீண்டும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கட்சி ஆட்சி அமைக்கும் என்று தகவல்கள் கூறுகின்றன. இதன்படி 43.1% வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தரப்பு ஆட்சியை கைப்பற்றப் போவதாக கருத்து கணிப்புகள் முடிவுகள் கூறுகின்றது. இதேவேளை அதிமுக கட்சி 34.8% வாக்குகளையும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கட்சி 15.1% வாக்குகளையும் பெற்றுக்கொள்ளும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது. 234 மொத்த தொகுதிகளிலும் திமுக கூட்டணி சராசரியாக 125 தொடக்கம் 145 தொகுதிகள் வரை கைப்பற்றக்கூடும் என்றும் அதிமுக கூட்டணி சராசரியாக 65 தொடக்கம் 80 இடங்கள் வரை கைப்பற்றக்கூடும் என்றும் தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 24 தொகுதிகள் வரை கைப்பற்றக்கூடும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. அதேபோல் சீமானின் நாம் தமிழர் கட்சி 2 தொடக்கம் 6 வரையிலான தொகுதிகளை கைப்பற்றலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தனது டென்மார்க்கிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அந்நாட்டின் முன்னணி நிறுவனங்களுடன் பல பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. உலகின் முன்னணி கப்பல் போக்குவரத்து நிறுவனம் ஒன்றுடன் நடைபெற்ற சந்திப்பில் இலங்கை இளைஞர்களுக்கு சர்வதேச கப்பல் துறையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடல்சார் துறையில் பயிற்சி மற்றும் தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான புதிய வாயில்கள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் டேனிஷ் இண்டஸ்ட்ரி அமைப்புடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் டிஜிட்டல் தொழில்நுட்பம், நிலைபெறான கடல்சார் சுற்றுலா, புதுப்பிக்கத்தக்க சக்தி, நவீன மீன் பதப்படுத்தும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இலங்கைக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பெறுவதற்கான வழிகள் ஆராயப்பட்டுள்ளன. மேலும் இம்பாக்ட் ஃபண்ட் டென்மார்க்குடன் நடைபெற்ற சந்திப்பில் பசுமை சக்தி மற்றும் மீன்வள துறையில் குறைந்த வட்டியிலான முதலீட்டு வாய்ப்புகளை இலங்கைக்கு பெற்றுத்தரும் வழிகள் குறித்தும் கவனம் செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய மக்கள் தொகையில் 4 பேரில் ஒருவர் இரப்பை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இதேபோல் அறிகுறிகளற்ற கொழுப்பு கல்லீரல் இன்று ஒரு கடுமையான சுகாதார அச்சுறுத்தலாக மாறி வருவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற சுகாதார மேம்பாட்டு ஊடக மாநாட்டில் இரப்பை அழற்சி மற்றும் கொழுப்பு கல்லீரல் குறித்து உரையாற்றிய போதே வைத்தியர்கள் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளனர். வயிற்றில் உள்ள அடுக்கில் ஏற்படும் இரப்பை அழற்சி இது ஒரு பொதுவான நிலையாக உள்ளதாக எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலையின் வயிறு, குடல் மற்றும் கல்லீரல் நோய்கள் நிபுணரான வைத்தியர் தனுஸ்ரீ அபேநாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், இதன் முக்கிய அறிகுறிகளாக நெஞ்சுவலி, வயிற்றுவலி, வயிறு உப்புசம் மற்றும் சிறிதளவு உணவிலேயே வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு ஆகும். இந்த நிலைக்கு முக்கிய காரணம் பாக்டீரியாவாகும். இவற்றுடன் நீண்டகால வலி நிவாரணி பயன்பாடு, மோசமான உணவு, மன அழுத்தம் மற்றும் மது அருந்துதல், புகைப்பிடித்தல் ஆகியவையும் காரணங்களாகும். 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் எடை குறைதல், இரத்த வாந்தி அல்லது கருப்பு நிறமாக மலம் கழித்தல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே
உடனடியாக எண்டோஸ்கோபி பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்றும், ஏனெனில் இவை புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கும் முறையான சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இது கல்லீரல் இளைநார் நோயாக முற்றி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும், எனவே ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தல் மற்றும் உடல் எடையை கட்டுப்படுத்துதல், எண்ணெய், சர்க்கரை மற்றும் மிளகாய் அதிகமாக உள்ள உணவுகளை குறைத்தல், சீரான இடைவெளியில் பல சிறிய வேளை உணவுகளை உண்ணுதல் என்பவற்றின் மூலம் இவற்றை கட்டுப்படுத்தலாம் என்றும், மேலும் இரத்த பரிசோதனைகள் மற்றும் ஸ்கேன் செய்வதன் மூலம் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியலாம் என்றும், இந்த நிலைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சரியான சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் முழுமையாக குணமடையவும் கடுமையான சிக்கல்களை தடுக்கவும் முடியும் என்றும் வைத்தியர்கள் எச்சரித்துள்ளனர். பொதுமக்களுக்கு டிஜிட்டல் தளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சட்ட நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2024 ஆண்டின் 39வது இலக்க தொலைத்தொடர்பு திருத்தப்பட்ட சட்டத்தின் 32ஆம் பிரிவின் கீழ் இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க முடியும் என கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் வழக்கு செயற்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி சட்டத்தரணி திலன் குமார சுட்டிக்காட்டியுள்ளார். நியாயமான காரணமின்றி ஒருவரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் நோக்கில் மீண்டும் மீண்டும் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வது அல்லது குறுஞ்செய்திகளை அனுப்புவது தண்டனைக்குரிய குற்றமாகும். ஒருவரது தொலைபேசி இலக்கத்தை அவரது அனுமதியின்றி சமூக வலைத்தளங்களிலோ அல்லது பொதுவெளியிலோ பகிர்ந்து அவர்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்குவதும் இச்சட்டத்தின் கீழ் குற்றமாக கருதப்படும். இக்குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றவாளியாக காணப்படும் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும், அதே சமயம் அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும், அத்துடன் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி இணைப்பை துண்டிப்பதற்கான அதிகாரமும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தொலைபேசி அழைப்புகள் அல்லது செய்திகள் ஊடாக இவ்வாறான தொல்லைகளுக்கு உள்ளாகும் நபர்கள் அது தொடர்பான ஆதாரங்களுடன் அருகிலுள்ள காவல் நிலையத்திலோ அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலோ முறைப்பாடு பதிவு செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் கோதுமை மாவின் விலையை அதிகரிப்பதற்கு பிரீமா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி பிரீமா நிறுவனத்தின் கோதுமை மா 1 கிலோகிராமின் விலையை 5 ரூபாயினால் அதிகரிப்பதற்கு அந்நிறுவனம் தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளமையே இந்த விலை உயர்வுக்கான காரணம் என கூறப்படுகிறது. இந்த விலை அதிகரிப்பிற்கமைய இதற்கு முன்னர் 220 ரூபாவாக காணப்பட்ட 1 கிலோகிராம் கோதுமை மாவின் புதிய விலை 225 ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி 21 மாவட்டங்களில் 21 மே தின கூட்டங்களையும் பேரணிகளையும் பிரமாண்டமான முறையில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதென ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இவ்வருட மே தின நிகழ்வுகள் மக்கள் ஆட்சிக்கு பலம் எனும் தொனிப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதுகுறித்து டில்வின் சில்வா மேலும் தெரிவிக்கையில், கொழும்பில் மாத்திரம் பிரதான கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் தற்போதைய எரிபொருள் நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு மக்களின் நலன் கருதி மாவட்ட ரீதியாக பேரணிகள் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மலேக தோட்ட தொழிலாளர்களை ஒன்றிணைத்து நுவரெலியாவில் நடைபெறும் விசேட மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளார். இக்கூட்டத்தில் பதுளை மாவட்ட மக்களும் பங்கேற்பார்கள். யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட மக்களும், வன்னியை மையப்படுத்தி வவுனியாவில் நடைபெறும் கூட்டத்தில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட மக்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கையின் மேதின வரலாற்றில் அரசியல் கட்சியொன்று ஒரே நாளில் 21 மாவட்டங்களில் பேரணிகளையும் கூட்டங்களையும் நடத்துவது இதுவே முதன்முறையாகும் என்றும், இம்முறை பெருந்திரளான மக்கள் அணி திரள்வார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.